கோலாகுபு வட்டாரத்தில் வாழும் இந்திய மக்களே, இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. முதல் முறையாக இந்த நாட்டிலே பல இன மக்கள் வாழும் இந்த மலேசிய நாட்டிலே பல கட்சிகளில் உள்ள இந்தியர்கள் முதல் முறையாக ஒன்றாக இணைந்து இந்த இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்கின்றோம். இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல். குறிப்பாக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் பிரதமர் அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்ட பிறகு தான் ஸ்ரீ அவர்களும் டத்தோ சரவணன் அவர்களும் அனைத்து மாய்காவின் உறுப்பினர்களும் தேசிய தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த இடைத்தேர்தலில் எங்களுடன் இணைந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம், பெருமைக்குரிய ஒரு தருணம். இந்தியர்கள் நாட்டிலே ஒன்றாக இணைந்து விட்டோம். நாம் அனைவரும் சற்று முன்பு சொன்னேன் நாம் அனைவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பரம்பரை. உண்மையா இல்லையா? நாம் அனைவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரை, மறந்துடாதீங்க. ஆனாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் எட்டப்பனும் இருக்கின்றான், மறந்துடாதீர்கள். கோலாகுபு வட்டாரத்தில் இப்போது 3 எட்டப்பர்கள், பினாங்கில் உள்ள எட்டப்பர்கள், எங்களின் கட்சியில் உள்ளவர்கள் கட்சி தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கிடைக்காத ஒரு பட்சத்தில் நீங்கள் பக்கத்தான் ஹரப்பானுக்கு வாக்களிக்க கூடாது என்று தவறான பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் கொள்கை இல்லாதவர்கள். வெட்கமாயிருக்கின்றது. அவர் ஒரு பேராசிரியர், கூட 2 ஜால்ரா. இந்த வட்டாரத்தில் உங்கள் அனைவரையும் இந்தியர்கள் வந்து வாக்களிக்க கூடாது, 11ஆம் தேதி வாக்களிக்க கூடாது. ஏன் வாக்களிக்காவிட்டால் உங்களுடைய கதி என்ன? உங்களுக்கு யார் குரல் கொடுப்பது? சிலாங்கூர் சட்டமன்றத்தில் யார் குரல் கொடுப்பது? உங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? அவர் வருவாரா? பிணையிலிருந்து வருவாரா? நான் கேட்கின்றேன். இப்போது அவர் சொல்கின்றார், ஓ பக்கத்தான் ஹரப்பானுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடாது. சரி, பரிக்கத்தான் நேஷனலுக்கு ஓட்டு போட சொல்றீங்களா? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். அரசியல் படிப்பிலே பேராசிரியர் உள்ள பட்டம் உள்ளவர், பேராசிரியர். அவரு சொல்கின்றார் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிக்க கூடாது என்று. தெரியுமா உங்களுக்கு என்ன காரணம்னு? 15 வருடங்களாக எங்களுடன் இணைந்து இந்த கட்சியிலே இருந்துவிட்டு இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மூலியமாக தான் வரும். இந்த கட்சி ஜாசேகா உள்ள கட்சி, உயர்ந்த கட்சி, பல இன மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு இப்போது அதே பிளேட்டை திருப்பி போட்டு ஜாசேகாவில் பக்கத்தான் ஹரப்பானில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு இடமில்லை என்று கொச்சையாக பொய் சொல்கின்றார். நான் கேட்கின்றேன், ஐயா பேராசிரியர் அவர்களே, வெட்கமில்லை உங்களுக்கு? வெட்கமில்லை உங்களுக்கு? சரி, நீங்க தேர்தல் 11ஆம் தேதி நீங்க வந்து வாக்களிக்காவிட்டால் என்ன ஆகும்? பரிக்கத்தான் நேஷனல் ஜெயிச்சு விட்டா என்ன ஆகும்? உங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துருமா? அதுக்கு பிறகு என்ன செய்வார்? அவர் வருவாரா பின்னாங்கிலேருந்து? நான் கேட்கிறேன். இல்ல கூட 2 ஜால்றாங்க வருவாங்களா? நான் கேட்கிறேன். வருவாங்களா? இப்போது இந்த வட்டாரத்தில் போட்டி போட்ட, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட டாக்டர் சத்யா அவர்கள் எங்க இருக்கீங்களா? டாக்டர் சத்யா, இந்த தேர்தலில் தோத்து போனா கூட உங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், உங்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு இப்போது இந்த வட்டாரத்தில் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால தயவு செய்து நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், தவறான பிரச்சாரத்தை கேட்டு கேட்பார் பேச்சு சொல்லி கெட்டு போகாதீர்.
நீங்கள் அனைவரும் 11ஆம் தேதி தயவு செய்து திரளாக வந்து பக்கத்தான் ஹரப்பான் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் பாங் சோக் டாவ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் பலமான ஆதரவை தந்து வெற்றி அடைய நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழன், வாழ்க தமிழ் மக்கள். Undi Pakatan Harapan, undi Kerajaan Perpaduan. Terima kasih.